ஏன் மாமா இவ்வளோ லேட்டு? அத்தை, மாமா வந்துட்டாங்க பார்த்தீங்களா? நான் சொன்னேன் தானே ஸ்வேதா, என் பையன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். ஏன் நான் எங்கன்னா போயிடுவேன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சாமா? ஆ, இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு அப்படி டவுட் வந்துச்சு? நான் உங்களை விட்டுட்டு போகிற மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கீங்களா? இல்லைடா, இவன் என்ன இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்குறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி மாப்பிள்ள, அப்புறம் எப்போ கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறது? கல்யாணமா? யாருக்கு மாமா கல்யாணம்? இது என்ன கேள்வி மாப்பிள்ள? உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் தான். நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு நாளும் சொன்னது இல்லையே. என்ன மாப்பிள்ள, விளையாடுறீங்களா? இல்லை மாமா, நான் விளையாடல. நீங்கள் தான் விளையாடின்னு இருக்கீங்க. உங்கள் பொண்ணையே கேளுங்க. என்னைக்காச்சும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? நீங்களா சும்மா எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? பாத்தியாம்மா, உன் பையன் பேசுகிற பேச்சை பாத்தியா? என்னமோ நாங்கள் தான் வாண்டடாக வந்து இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி பேசுகிறான். அண்ணே, கோவப்படாதீங்க அண்ணே, நான் பேசுகிறேன் அவன்கிட்ட. இதை விட ஒரு அவமானம் எனக்கு தேவையா? எதுக்குடா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன்னு கேட்காம கேக்குறான் உன் புள்ள. அப்படியெல்லாம் இல்லைண்ணே, நீ தப்பாக நினச்சிக்காத. ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பேசுகிறான். தமிழ், என்னப்பா, மாமாவை போய் இப்படியெல்லாம் பேசலாமா? தப்புதாம்மா. நம்ம மாமாவை இப்படி பேசி திட்டுந்து தப்பு தான். முதல்ல உங்களை தான் திட்டியிருக்கணும். தமிழ், என்ன பேசுற? நீ திட்டுற மாதிரி அப்படி என்ன நடந்துக்கிட்டேன் நான்? எல்லாம் என்னோட தப்புதாம்மா. உங்களை நான் கண்மூடித்தனமாக நம்பினேன் பாருங்க. அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. மாமா, இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி ஓவர சீன் போட்டுட்ருக்கீங்க? நான் டைரெக்டாக கேட்குறேன், நம்ம 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? இவங்களுக்கு தான் தெரியாமல் பேசுகிறாங்க. உனக்கு தெரியாது? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவனை போய் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குற? சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அதான் உங்கள் ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறமா என்ன? வீட்டை விட்டு தானே போயிருக்கா, என் வாழ்க்கையை விட்டு போகலையே. அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரே பொண்டாட்டி, அது அவ மட்டும்தான்னு அர்த்தம். என்னடா ரொம்ப ஓவரா தான் பேசுற? என்னவோ அப்படி உலகத்துல இல்லாத அழகிய கட்டிக்கிட்ட மாதிரி. என் பொண்ணு மாதிரி ஒழுக்கமானவளா அவ? ஏதோ உன்னை விட்டுட்டு போயிட்டாலே என் பொண்ணால உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டோன்னு பார்த்தா என்ன ரொம்ப தான் துள்ளுற. மாமா, அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு. யார் பற்றி யார்கிட்ட பேசுகிறீங்க? என் பொண்டாட்டியோட ஒழுக்கம் எனக்கு நல்லா தெரியும். உங்கள் ஒழுக்கத்தை பற்றி சொல்லட்டா? தமிழ், யார்கிட்ட என்ன பேசுற? கண்டவளுக்காக உன் மாமாவே நீ எதிர்த்து பேசுவியா? இங்கே பாருங்கம்மா, அவள் ஒன்றும் கண்டவ கிடையாது, என் பொண்டாட்டி. அது எல்லாமே உன் மாமாக்கு அப்புறமா தான். நீங்கள் வேணும்னா அப்படி நினச்சிக்கங்க, ஆனால் எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். நீங்களாம் மனுஷங்க தானே? கொஞ்சம் கூட வாய் கூசாம என்னெல்லாம் கேள்வி கேட்டு வந்திருக்கீங்க. ஓஹோ, ஃபோன் பண்ணி மேடம் எல்லாம் வத்தி வச்சிட்டாங்களோ? அவள் ஒன்றும் ஃபோன் பண்ணல, நான் தான் பண்ணேன். இப்போ என்ன அதுக்கு? அதான் எல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல, இனி நீங்கள் அவங்க கூட வாழ போகிறதில்ல இல்ல? அப்புறமா என்ன? நீயும் ஒரு பொண்ணு தானே, வெக்கமா இல்லை உனக்கு இப்படி பேச? இங்கே பாருங்க, உங்ககிட்டலாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இனி என்னை இங்கே எதிர்பார்க்காதீங்க. நான் இனி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். நானும் என் பொண்டாட்டியும் தனியாக போகிறோம். தமிழ், சும்மா கத்தாதீங்கம்மா, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லை. பாத்தியம்மா, உன் பையனை உன்னை விட அந்த பொண்ணு தான் அவனுக்கு முக்கியமா போயிட்டா. ரொம்ப நல்லா வளர்த்துருக்க. தமிழ், நீ போகக்கூடாது. இந்த அம்மா பேச்சை மீறி நீ போன. ஏன் போகக்கூடாது? என் பொண்டாட்டி இப்போ மாசமாக இருக்கா, அவளை விட்டுட்டு நான் இங்கே இருக்கட்டுமா? அதுவும் 2வது கல்யாணம் பண்ணினா இங்கே கூத்தடிக்க சொல்கிறீங்க. ஏமாம்மா, நீங்களும் ஒரு பொண்ணை பெற்று வச்சுருக்கீங்க தானே? அவளை யாராச்சும் அந்த மாதிரி கேள்வி கேட்டா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? ஏம்மா, அவரு தான் ஏதோ புரியாமல் பேசுகிறாரு. அவ யாரு? உன்னோட மருமக தானே? அதுக்கும் மேலே
நீயும் ஒரு பொண்ணு தானம்மா. அவளை இப்படி பேசும்போது உனக்கு குத்தல? உனக்கு ஒண்ணுமே தோணலையாம்மா? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்கியே, அது உன் பையனுக்கு தான் அவமானம்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு இல்ல? யார் என்ன சொன்னாலும் சரி, அது என்னோட குழந்தை. இனி நான் அவளையும் சரி என் குழந்தையும் விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வரேன். அப்படியும் மனசு மாறி உனக்கு உன் பையனையோ உன் பேரனையோ பேத்தியோ இல்லை உன் மருமகளையோ பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ தாராளமாக வரலாமா. ஸ்வேதா, இங்கே பாரு, இவங்க 2 பேரோட பேச்சும் கேட்காம யாவனையாச்சும் கட்டிக்கின்னு லைஃப்ல செட்டில் ஆகுற வழியை பாரு. என்ன அத்தை, என்ன இதெல்லாம்? அவ்வளோதான், போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. உங்கள் பையன் இனி எனக்கு இல்லை. வாங்க மேடம் வாங்க. என்ன பக்கம் வந்திருக்கீங்க? சாரியா, சுடிதாரா, காக்ரா சொல்லியா, இல்ல வெஸ்டர்ன் வேரா? சாரி தான் பார்க்க வந்திருக்கோம். ஓ அப்படியா, சரி. அப்ப இவங்க கலருக்கு ஏத்த மாதிரி சாரி எடுத்து போட்டுட்டா? இவங்களுக்கு இல்லைம்மா, கல்யாண பொண்ணுக்கு. ஆமாம், கல்யாண பொண்ணுக்கு சாரீஸ் எடுக்க வந்திருக்கோம். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்பனா நீங்க கரெக்டான கடைக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு ஓல்டுல இருந்து நியூ வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கு. பிளஸ் கலர்ஸும் நீங்க வேற இடத்துல தேடியும் கிடைக்காத கலர்ஸ் எங்க கடையில கிடைக்கும். பரவாயில்லையே, சூப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க மேடம். இல்லைங்க சார், இருக்கிறத தான் சொல்றேன். இந்த கடையில அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க உங்க பட்ஜெட் மட்டும் சொல்லுங்க சார், அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சாரீஸ் எடுத்து போடுறேன். பட்ஜெட்டெல்லாம் இல்லை மேடம், நல்லா இருக்கணும், நல்ல குவாலிட்டி, நல்ல கலர். ஸ்ரீ, நீ சொல்லு. ஆமாங்க, பட்ஜெட்டெல்லாம் எதுவும் இல்லை. நல்ல கலர், நல்ல சாரி, குவாலிட்டி நல்லா இருக்கணும். சரி, கல்யாண பொண்ணு எப்படி இருக்குவாங்க? கலர் மாநிறமா இல்ல நல்ல சிவப்பா? என் கலரில் இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம் அப்படியா? இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கா பாருங்க. இது லேட்டஸ்ட், இப்பதான் வந்திருக்கிறது. ஸ்கை ப்ளூ இல்லைன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கிற அந்த ராயல் ப்ளூ. ஓ அதுவா, சூப்பர் மேடம், நல்லா செலக்ட் பண்றீங்க. ஆக்சுவலி அந்த சாரீஸ் எல்லாம் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. என்ன சார், மேடம் சொல்ற மாதிரி அதுலயே டிசைன்ஸ் காமிக்கிட்டா? ம், காமிங்க. சரிங்க சார். ஸ்ரீ, என்னங்க? கிருத்திகாக்கு புடவை எடுத்துட்டு அப்புறமா நீயும் ஒரு சாரி எடுத்துக்கோ. இல்லை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இங்கே பாரு, இதுதானே வேணான்றது. ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ ஆசையாக வாங்கி தரேன், வாங்கிக்கோ. நீங்கள் ஒன்றும் ஆசையாக வாங்கி தரல, இவங்க கேட்டாங்கன்றதுக்காக எடுத்துக்கோன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லை ஸ்ரீ, நான் ஆசையாக தான் சொல்கிறேன். நீயும் ஒரு சாரி எடுத்துக்கோ. சரி இருங்க, ஃபஸ்ட்டு கிருத்திகாக்கு பார்க்குறேன், அப்புறமா எனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க மேடம், இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் புது டிசைன்ஸ். அதுவும் இல்லாம பிளவுசஸ் எல்லாம் உங்களுக்கு கூடவே வருது. நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆக்சுவலி அது எக்ஸ்பாண்டபிள் பிளவுஸ், யார் சைஸ்க்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஏய் ஸ்ரீ, இது சூப்பராக இருக்கே, இதுலேயே பாரு. ஸ்ரீ, நீ அந்த பர்பிள் இருக்குல்ல, அதை எடுத்துக்க. அட இருங்க, ஃபஸ்ட்டு கல்யாண பொண்ணுக்கு பார்க்கலாம், அப்புறமா எனக்கு பார்க்கலாம். அவளுக்கு எடுக்கலாம். அந்த பர்பிள் இருக்கு பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதை எடுத்துக்கடி. ஆமா மேடம், அந்த பர்பிள் saree உங்க கலருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை எடுத்துக்கோங்க. அந்த எல்லோ வித் ப்ரௌன் இருக்கு பாருங்க, அது கல்யாண பொண்ணுக்கு பேக் பண்ணுங்க. அந்த பர்பிள் சாரி அதுவும் பேக் பண்ணுங்க. ம் ஓகே சார். இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இது ஜஸ்ட்டு வீட்டோட நடக்கிற ஃபங்க்ஷன், அதெல்லாம் தான். மறுபடியும் வருவோம், அப்போ இவ்வளோ சீக்கிரம்லாம் முடிக்க மாட்டோம். ரொம்ப சந்தோஷம் மேடம், அடிக்கடிக்கு எங்க கடைக்கு வாங்க. இது கல்யாண பொண்ணுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்கள் கடைக்கு தான். சரி மேடம், பில் போட்டுருங்க. அவ்வளவுதானா? வேற ஏதாச்சும் பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, அவ்வளோதான். ஓகே சார், இதை நான் பில்லிங் பண்ணிடுறேன். நீங்க பில்லிங் செக்ஷன் போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அவ்வளோ லேடிஸ் இருக்கோம், எடுத்தா எல்லாருக்கும் எடுக்கணும்ல. இப்போ எனக்கு மட்டும் நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா யாராச்சும் எதனா நினைக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்கு, ஏன் பொண்டாட்டிக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக எடுத்து கொடுத்தா பரவாயில்ல, கிருத்திகா கல்யாணத்தப்போ எனக்கு மட்டும் எடுத்திருக்கீங்களே, எனக்கு கட்ட கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கட்டு, அவ்வளோதான். இப்போ உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. கொஞ்ச நாளில் நீயே புரிஞ்சுப்ப. சாரி எடுத்து கொடுத்துருக்கேன், சிரிக்க மாட்டியா?
ஓ, அப்போ நான் சிரிக்கணுன்றதுக்காக தான் சாரி எடுத்து கொடுத்தீங்களா? அப்படியும் வச்சுக்கலாம். வாங்கம்மா, எல்லாம் குடும்பமா வந்திருக்கீங்க. ஏதாவது விசேஷத்துக்கு நகை எடுக்கணுமா? ம், ஆமாப்பா. என் பேத்தியோட கல்யாணத்துக்கு தாலி செயின் எடுக்கணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. சரி சொல்லுங்க, என்ன டிசைன்ல, எவ்வளவு சவரன்ல உங்களுக்கு வேணும்? நம்ம கிட்ட எல்லா லேட்டஸ்ட் டிசைனும் இருக்குதுமா. எல்லாம் வயசு பொண்ணுங்க விரும்புகிற டிசைன் தாம்மா இருக்குது நம்மக்கிட்ட. அப்படியா? சரி சரி. எங்களுக்கு விலை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நல்ல டிசைனாக இருக்கணும். செயின் நல்ல மோட்டவாக இருக்கணும். பெரியம்மா, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வேண்டாம் பெரியம்மா. செயின் மெலிசாவே இருக்கட்டும். அவன் இன்னும் காலேஜ் தானே போகிறா. ஓ, காலேஜ் போகிற பொண்ணா? அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் கூட நம்ம கடையில் இருக்குங்கம்மா. இங்கே பாருங்க சார், வாங்கி தர போகிறது அவங்க தான். அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி எடுத்து கொடுங்க. ஓ, நீங்கள் தான் காசு பே பண்ணுறதா? அப்போ சொல்லுங்கம்மா, என்ன மாதிரி டிசைனில் வேணும் உங்களுக்கு? ஏண்டி அருணா, நான் எடுக்கக்கூடாதா? அது என்ன, உங்கள் அம்மா மட்டும்தான் உன் பொண்ணுக்கு எடுக்கணுமா? இருக்கட்டும் பெரியம்மா, அவங்க தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களே எடுக்கட்டும். ஒரு 12 இல்லைன்னா 15 சவரனில் காமிங்க. என்னது, 12 இல்லைன்னா 15? இவ்வளோ கம்மி இல்லையா? எவ்வளோ ஒருத்தி வெளியிலேருந்து வந்தவ, அவளுக்கே 25 சவரன் போட்டிருக்காங்க உங்கள் அம்மா. நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு வெறும் 15? பெரியம்மா ப்ளீஸ் சைலண்டாக இருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம். ஏண்டி, அவளை விட நம்ம பொண்ணு எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டா? நீங்கள் காமிங்க 12லேருந்து 15. அத்தை, பெரியத்தை சொல்கிற மாதிரியே 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்துருங்க. நாளைக்கு அவளுங்களுக்குள்ளவே மனஸ்தாபம் வந்துடக்கூடாது. நீ சும்மா இரு பைரவி, யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்க நாயகி, உன்கிட்ட பணம் இல்லைன்னா சொல்லு, என் பேத்திக்கு நான் எடுத்து தருவேன். பெரியம்மா, எதுக்கு இப்படி வெளியே வந்து சண்டை? வேண்டாம், விடுங்க. அம்மா என்ன பண்றாங்களோ பண்ணிக்கிட்டோம். என்ன, உங்கள் மருமக ரொம்ப வசதின்னு காமிச்சிக்கணுமோ? எல்லா விஷயத்துலையும் என் பேத்தி தான் இடத்துல இருக்கணும். ஒன்றும் இல்லாத அவளுக்கே அவ்வளோ போட்டிருக்கீங்க. என் பேத்திக்கு என்ன குறைச்சல்? 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்காதீங்க. இது மட்டுமா, கல்யாணம் கூட தான். அவளுக்கு எவ்வளவு கிராண்டு, என் பேத்திக்கு எது திருட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க? அவங்க 2 பேரும் பண்ண வேலை அப்படி, ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. எனக்கு தெரியும் ரங்கநாயகி, இதை நீ யார் சொல்லி பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அண்ணி முகத்தில் கொஞ்சமான சந்தோஷம் இருக்கா பார்த்தியா? இதுக்கே இப்படி எரிஞ்சுக்கிறா. பெரியம்மா, சும்மா ஒன்றும் இல்லாத விஷயத்த இப்படி 4 பேர் முன்னாடி வச்சு பெருசாக்காதீங்க. உங்களுக்கு என்ன, உங்க பேத்திக்கு 25 சவரன்ல நகை போடணும். அதே மாதிரி பண்ணுங்க. அண்ணா, 25 சவரன்ல ஒரு தாலி செயின் எடுத்து காமிங்க. ம், சரிங்க சார். எல்லாத்தையும் சண்டை போட்டு போட்டு வாங்க வேண்டியதாகுது இந்த வீட்டில். நீங்க காமிங்க சார். அம்மா, எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வாங்க. எங்கே போகிறீங்க? நான் வெளியே போறேன். நீங்க என்ன ஏதுன்னு பார்த்து எடுத்துன்னு வாங்க. நீ வாடி, நம்ம பொண்ணுக்கு நம்மளே செலக்ட் பண்ணலாம். அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அந்த டிசைன்லேயே கொடுங்க. ம், சரிங்கம்மா. இங்கே பாருங்க, இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் டிசைன் எது இருக்கோ அது கொடுங்க. எவ்வளோ ரேட்டுனாலும் பிரச்சனை இல்லை. ம், கண்டிப்பாம்மா. வா பைரவி, நம்ம அப்படி போய் உட்காரலாம். இங்கே பாருங்கம்மா, இந்த செயின் நல்ல லாங்காக இருக்கும், மோட்டாவும் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் பிஞ்சு போகாது. ம், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. அருணா, நீ பாரு. பெரியம்மா, உங்களுக்கு பிடிச்சா சரி, நீ பார்த்து சொல்லுடி. ம், நல்லா இருக்கு பெரியம்மா, எனக்கு பிடிச்சிச்சு. அப்போ இதே எடுத்துடலாமா? ம், எடுத்துடலாம். இந்தப்பா, இதே பேக் பண்ணிவிடு. அப்புறம் பையனுக்கும் செயின், மோதிரம், பிரேஸ்லெட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 25ல் காமிங்க. ஐயோ பெரியம்மா, அதெல்லாம் எதுக்கு? என்ன அதெல்லாம் எதுக்கு? மாப்பிள்ளைக்கு நீ போட வேண்டாவா? அந்த பிச்சைக்காரங்களே அவ்வளோ போட்டிருக்காங்க கிறிஷுக்கு, நீ போட மாட்டியா? இப்போ என்கிட்ட ஏது பெரியம்மா பணம்? புருஷனே என்னை வீட்டை விட்டு தொடுத்திட்டாரு. இப்போ பாருங்க, பொண்ணு கல்யாணம் என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல. நான் போய் அவ்வளோ எப்படி பெரியம்மா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் கேட்டதை கொடுங்க. ம், சரிங்கம்மா. பாத்தியா அவங்க அண்ணியே? இதே அவள் வேற பொண்ணு கட்டியிருந்தா இப்படி தான் இருந்திருக்குவாளா? எப்படி சோகமாக்குறா பாரு உன் பொண்ணை கட்டுறான்னு. அது தெரிஞ்சது தானே பெரியம்மா, விடுங்க. முகம் கொஞ்சம் மனம் மலர்ந்துருக்கா? இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிட்டு வந்துட்டு தான் காத்துன்னு இருக்கேன். அப்புறம் இருக்கு எல்லாருக்கும். ஹலோ, ஹலோ, யாரு? என்ன மனு, என் நம்பரே டெலீட் பண்ணிட்டியா? நான் தான் மது.
ஓ மது, நீயா? என்ன விஷயம் சொல்லு. என்ன மனோ, பிஸியா? இல்ல, லைட்டா தான். சொல்லு. நான் உன்னை இப்போ பார்க்கணுமே. என்ன மது, விளையாடுறியா? உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? நான் ஆஃபீஸில் இருக்கேன், எப்படி பார்க்க முடியும்? நீ கஷ்டமே படாத மனோ, உனக்கு நான் கஷ்டத்தையே கொடுக்க மாட்டேன். இவ்வளவு நாள் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நானே உன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரி கிட்ட வந்து நின்று இருக்கேன். வரியா? என்ன, நீ ஆஃபீஸ் கிட்ட வந்திருக்கியா? இங்க எதுக்கு வந்த? கிரிஷ் பார்த்தா பெரிய பிரச்சனையா போகுது. அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். அவன் ஆஃபீஸில் இல்லைன்னு தெரியும். வெளியே போயிருக்கான் தானே. உனக்கு எப்படி தெரியும்? நான் வரும்போது தான் அவனும் அவன் பொண்டாட்டியும் வெளியே போனாங்களே காரில், நான் பார்த்தனே. ஓ அப்படியா? சரி விடு, அவங்கள பற்றி நம்மளுக்கு எதுக்கு. இப்போ நான் உன்னை பார்க்கணும், ப்ளீஸ். மது, இப்படியெல்லாம் பண்ணாத மது. என்ன மனோ, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்படி பேசுகிற? அப்போ நீ நேற்று என் கூட இருந்தது, எனக்கு ஆறுதல் சொன்னது, அதெல்லாம்? ஐயோ மது, ப்ளீஸ் என் நிலைமைய புரிஞ்சுக்கோ. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? அது ஏதோ தெரியாம. என்னது தெரியாமையா? மனோ, இதெல்லாம் ரொம்ப டூ மச். தெரியாம எப்படி? இப்போ நீ என்னை பார்க்க வரியா இல்லை நானே வரட்டா? சரி சரி, அங்கே இரு, வர. சீக்கிரமா வா. ச்சே, என்ன தலைநோவப்பா, என்ன வாழ்க்கடா இது. எப்படி போய் நான் இவகிட்ட மாட்டினே தெரியல. அன்னைக்கு நைட் அங்க போகாம இருந்திருந்தா நல்லா இருந்துச்சு. கூப்பிட்டாளேன்னு போனேன். என் வாழ்க்கையே தலைகீழா மாறி போச்சு. என்ன செய்வேன்? இந்த விஷயம் மட்டும் எங்க அம்மாக்கோ இல்ல சித்ராக்கோ இல்ல அவங்க வீட்டுல யாருக்கோ தெரிஞ்சிச்சு, என்னை உண்டில்ல நாக்கிடுவாங்க. இவளை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி இன்னி கூட இவ லைனை கட் பண்ணி விடணும். இத்தனை வருஷம் இல்லாம இப்ப எதுக்கு என்ன தோர்த்தி தோர்த்தி லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்றான்னு தெரியல. கிரிஷ் ஏதாச்சும் என்னை பார்த்தான்னா என்ன நினைக்க மாட்டான்? அவளை நினைச்சா பாவமா தான் இருக்கு. ஒரு வார்த்தை நான் இன்னொரு முறை போய் கேட்டிருக்கணும். ஆனா அவ பேசுனதெல்லாம் தப்பு தானே. இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கான்னு போய் கேட்கணும். இன்னும் என்னென்ன குண்டை தூக்கி போட போறாளோ தெரியல. மனோ, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? நினச்சி கூட பார்க்கல நான் கூப்பிட்டோன்னே இப்படி வந்துடுவீங்கன்னு. ஏன் மது, புரிஞ்சுக்கோ, இது ஆஃபீஸ். யாராவது பார்த்தா தப்பாயிடும். என்ன மனோ, அப்போ எனக்கு உன்னை பார்க்க கூட உரிமை இல்லையா? உன்னை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக ஓடி வந்தேன். ஏ மது, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு. இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே இப்படி நான் உன் கூட அங்க இங்க நின்னு பேசுறத யாராச்சும் பார்த்தா உனக்கும் கெட்ட பேரு, எனக்கும் கெட்ட பேரு. புரிஞ்சுக்க மது, உன் நல்லதுக்காகத்தான் சொல்றேன். அப்பனா இனிமே என்னை பார்க்க வர மாட்டியா? நான் உன்னை பார்க்க கூடாதா? அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது மது. அப்போ நீ நேற்று என் கூட இருந்ததெல்லாம்? மது, சாரி மது, தெரியாம. என்னது தெரியாமையா? மனோ, நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா? தெரியாம எப்படி? நான் உன்னை என் ஹஸ்பண்டா நினைச்சுதான் அலோவ் பண்ணேன், தெரியாமலாம் இல்லை. எங்க வீட்டில் நீ ஸ்டே பண்ணியிருக்க, அது எப்படி தெரியாம ஒருத்தர் வீட்டில் ஸ்டே பண்ண முடியும்? எங்க அப்பா எல்லாம் என்னை எவ்வளோ கேவலமா நினைக்கிறாங்க தெரியுமா? ஆனா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. எனக்கு நீ வேணும். மது, ஏன் மது இப்படி அடம் பிடிக்கிற? புரிஞ்சுக்க மாட்டியா? நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற. ஏய் மது, என்ன பண்ற? பக்கத்துல வராத, யாராச்சும் பார்க்க போறாங்க. அப்போ நான் பக்கத்துல வந்தா உனக்கு கேவலமா இருக்கா? எனக்கு கேவலமானவளா நினைக்கிறியா? சரி, இனிமே இனிமே உன் பக்கத்துல வரமாட்டேன். இனிமே உன் முகத்திலே முழிக்க மாட்டேன். நீ என்னை இப்படி நினைக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய் மது, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. யாராச்சும் பார்த்தா தப்பா நினைக்குவாங்கன்னு தான் சொன்னேன். இல்லை, நான் பக்கத்துல வந்தா உனக்கு அசிங்கமா இருக்குல்ல, அருவருப்பா இருக்குல்ல? இருக்கட்டும், சாரி. இனிமே இனிமே நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். ஏய் மது, நில்லு.
மது ப்ளீஸ் நில்லு, ஐம் சாரி. மது, மது ப்ளீஸ், மது ப்ளீஸ் நில்லு. எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க, என்ன கெஞ்ச வைக்காத. சாரி, இனியும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மது ப்ளீஸ் மது, நான் தான் சாரின்னு சொல்றேன்ல, நில்லுடி. என்ன மாப்பிள்ள மாதிரி தெரியுது? யாரும் ஒரு பொண்ணு பின்னாடி போயின்னு இருக்காரு. ஆபீஸ் தானே போறேன்னு அவ்வளவு அவசரமா சித்ரா விட்டுட்டு போனாரு. இங்க என்னடான்னா யாரோ ஒரு பொண்ணு பின்னாடி இப்படி ஓடுறாரு. அங்க நம்ம யாருக்கிட்டயும் முகத்தை கொடுத்து கூட பேசல. ஒரு 2 நிமிஷம் உட்கார கூட இல்ல, அவ்வளவு அவசரமா ஓடினாரு.